சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அருண் வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. கண்டிப்பாக என்னுடைய ஒய்ஃப் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க சார்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசினாலும் அதெல்லாம் தெரியாது. நாங்கள் இவங்களுக்கு பிளாக் மார்க் கொடுக்க போகிறோம். 2 வருஷத்துக்கு இங்கன்னு கிடையாது, எங்குமே அவங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீதாவுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் கேஸ் கொடுக்க போகிறோம் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சார் அதுக்கு அவசியம் கிடையாது, அந்த திருடன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து போலீஸோட வராங்க. இதை பார்த்ததும் இந்த பேக் தான் சார், இந்த பணம் தான் தொலைஞ்சு போனது. ஆமாம், யாரு நீ? சீதாவுக்கு நெருங்கின சொந்தமா யாரு நீ சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் நல்ல விரும்பி நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து இங்க பாருங்க சார், என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு அந்த பொண்ணை வேலை விட்டு தூக்குறேன்னு சொல்றீங்க. இவ்வளவு நாளா வேலை பார்க்கறவ அவ இந்த தப்ப செஞ்சிருப்பாலாம் மாட்டாலாம், அதை பத்தி எல்லாம் நீங்க நினைக்க மாட்டீங்களா நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அருண் வந்து நான் எப்படியாவது என் ஒய்ஃபை காப்பாத்தி நல்ல பேரு வாங்கிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவன் ஓவர்டேக் பண்ணி இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முத்து வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் வீட்டுக்கு வந்தது ரோகிணின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன மனோஜ், என்ன வந்ததும் வராதமா என்ன கூப்பிடுற? வா ரோகிணி, உனக்கு நான் சப்பாத்தி ஊட்டி விடுறேன். என்ன திடீர்னு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என்ன திடீர்னு உனக்கு ரொமான்டிக் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஒண்ணும் இல்ல, நான் நெட்ல ஒரு வீடியோ பார்த்தேன்னா அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஊட்டி விட்டு வீடியோ போட்டுருந்தாங்க. என்ன மனோஜ், அதே மாதிரி நம்ம ஊட்டி விட்டு வீடியோ போடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அம்மா பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா விஜயா வராங்க. ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு என்ன கை ஒடிஞ்சா போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா, ரோகிணி ஏதோ நெட்ல வீடியோ பார்த்தாலாம், அதனால எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு அவ கேட்டான்றாங்க. இங்க பாரு, வீடியோவை பார்த்தேன் அத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அவங்கவுங்க கையில அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து மீனான்னு சொல்லிட்டு சீதாவுக்கு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் நான் கூட அவதான் பணத்தை எடுத்திருப்பான்னு நினைச்சேன்னு விஜயா சொல்றாங்க. இந்த ஜென்மத்துல என் தங்கச்சி அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கு ஹார்ட் ஷேப்ல வந்து சப்பாத்தி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் என்ன இது, இல்ல சீதாவோட லைஃபவே சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக தான் இதுன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரொம்பவே லவ்வபிளா இருக்காங்க. இதை பார்த்து விஜயா இதுங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே வந்து நம்ம மீனா வந்து என்னதான் சீதா அவாய்ட் பண்ணி பேசியிருந்தாலும் இப்படி பண்ணியிருந்தாலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சத்யாவோட ட்ராக்கை கட்டுறாங்க. சத்யாவும் வந்து முத்துக்கிட்ட மாமா அது வந்துன்றாங்க. இங்க பாரு சத்யா, நீ வேலை பார்க்குற, பணம் எப்ப நல்லா சம்பாரிச்சுக்கலாம், ஆனா பாவத்தை சம்பாதிக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்ட சத்யா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி